தினம் கோத்தார் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஏராளமான விஷயங்களை இந்த கோர்ட்டிலே சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவற்றில் ஏதாவது நீதிமன்றத்தின் சம்பிரதாயங்களுக்கு முரணாக இருக்குமானால் தினம் நீதிபதி அவர்கள் என்னை மன்னிக்க கோருகிறேன். குற்றங்களை ஒப்புக்கொண்டு விட்ட குற்றவாளி என்ற முறையில் இந்த சிறிய சலுகையை நான் யாசிக்கிறேன். தினம் நீதிபதி அவர்கள் அருள் புரிய கோருகிறேன். சாதாரணமாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்ட பிறகு வாக்குமூலம் கொடுப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை. இருந்தாலும் இந்த வழக்கின் தன்மையை உத்தேசித்தும் கோர்ட்டின் வேலை சற்று குறைந்திருப்பதாலும் வாக்குமூலம் கொடுப்பதற்கு அனுமதி அளிக்கிறேன். நன்றி. கொடைவெள்ளனாக கோடீஸ்வரனாக உலகத்தின் கண்களுக்கு காட்சியளித்த நான் இப்போது ஒரு கொள்ளை கூட்டத்தின் தலைவனாக இங்கே கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கிறேன். குற்றம் கொள்ளையடித்த குற்றமாக இருப்பதால் இந்த குற்றவாளியின் பிறப்பை பற்றி யாரும் சந்தேகிக்க வேண்டாம். நானும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் தான். பணத்தால் குறைந்திருந்தாலும் தரத்தால் உயர்ந்ததுதான் எங்கள் குடும்பம். ஏழ்மையிலும் என்னை முறையாகத்தான் வளர்த்தார்கள் என் பெற்றோர். எனக்கு 6 வயது ஆகும்போது என் தாய் இறந்தாள். தந்தை மறுமணம் செய்து கொள்ளாமல் தனியாகவே வாழ்ந்தார். பள்ளியில் என்னை படிக்க வைத்தார். கல்லூரிக்கும் அனுப்ப நினைத்தார். கையிலே பணமில்லை. பணமில்லாதவர்களுக்கு கல்லூரியில் இடமில்லை. படிப்புக்காக நான் ஏங்கினேன். பணத்திற்காக என் தந்தை ஏங்கினார். பணக்கார மாளிகைகளின் படிக்கட்டுகளில் தவங்கிடந்தோம். பல முதலாளிகளின் கால்களை பிடித்து கெஞ்சினோம், கதறினோம். ஆனால் அவர்கள் உடலிருந்த அளவுக்கு உள்ளம் இல்லை. அதே ஏக்கத்தில் என் தந்தை படுத்த படுக்கையானார். அப்போது மருந்துக்கு கூட பணம் இல்லாமல் நான் மயங்கி நின்றேன். அதற்காவது பணம் கிடைக்காதா என்று என் தந்தை வேலை பார்த்த முதலாளியின் வீட்டில் ஏறி இறங்கினேன். இருப்பு பெட்டியில் அவர் பணத்தை வைத்து பூட்டுவதை பார்த்தேன். எனக்கு மட்டும் இல்லை, போ வெளியே என்ற வார்த்தையை கேட்டேன். காசில்லாத உயிருக்கு காலங்கூட கருணை காட்டவில்லை. மருத்துவ வசதி இல்லாமலேயே என் தந்தை மாண்டு மடிந்தார். என் தந்தை மாண்டு மடிந்தார். நான் தனியானே. நமக்கு மட்டும்தானா இந்த நிலை என்று எண்ணி பார்த்தேன். இல்லை, இந்த உலகம் 2 உலகமாக காட்சியளிப்பதைக் கண்டேன். ஆலய அரசுகள், மிட்டாம் ராசிகள், கோடீஸ்வரர்கள், கொள்ளையாபக்காரர்கள், கடத்தல் வீரர்கள், பதுக்கல் மன்னர்கள் கள்ளப்பணத்தில் துள்ளி விளையாடுவதைக் கண்டேன். ஏழை எளியவர், பஞ்சை பராரிகள் உண்ண கஞ்சியும் உடுத்த துணியும் மருத்துவ வசதியும் இல்லாமல் கதறுவதைக் கண்டேன். ரோடு மேடும் பள்ளவுமாக இருந்தால் வண்டி போக முடியுமா? வீடு ஏற்றம் இறக்கமாக இருந்தால் குடியிருக்க முடியுமா? நாடு மேலும் கீழுமாக இருந்தால் சமூகம் உருப்படுமா என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன். உள்ளவனுக்கும் இல்லாதவனுக்கும் நடைபெறும் போராட்டமே உலகின் பெரும் போராட்டம் என்ற முடிவுக்கு வந்தேன். தனியொருவனுக்கு குணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் வாக்கினை கேட்டேன். இதற்கு ஒரே வழி மேட்டை தட்டி பள்ளத்தை நிரப்புவதுதான் என்று முடிவு செய்தேன். என் கைகளை நம்பினேன், கடவுளை வணங்கினேன், கொள்ளையில் இறங்கினேன், வள்ளலாய் விளங்கினேன், அள்ளி அள்ளி வணங்கினேன். எவ்வளவு எடுத்தேன், எவ்வளவு திருடினேன்? 1 அல்ல 2 அல்ல. ஆலை அரசரும், பஸ் முதலாளியும், அழகு நடிகையும், வணிகர்கள் பலரும் காணாமற் போனது என்று போலீசுக்கு சொன்ன புகார் ரூபாய் 50 லட்சம். ஆனால் அவர்கள் வீட்டிலேயே நான் கொள்ளையடித்த பணம் 2.5 கோடி. திகைக்காதீர்கள், இன்னும் பதுங்கி கிடப்பது 2000 கோடி. திருட்டு போன கணக்கை ஏன் இவர்கள் குறைத்துச் சொல்லுகிறார்கள்? அவை அனைத்தும் கருப்பு பணம். அவை இன்னும் யார் யாரிடம் இருக்கின்றன, எங்கெங்கே இருக்கின்றன, எப்படி எப்படி இருக்கின்றன என்ற பட்டியலும் என்னிடம் உண்டு. சர்க்காரைத்தானே ஏமாற்றினார்கள். உனக்கென்ன என்று கேட்பீர்கள். சர்க்கார் என்பது தனி மனிதன் சொத்தல்ல, அது ஜனசமூகத்தின் கூட்டமைப்பு. சர்க்காரை ஏமாற்றுகிறவன் ஜனங்களை ஏமாற்றுகிறான். விலைவாசி ஏறுவதும் இவனாலே, ஏறிவிட்டது என்று கூச்சல் போடுபவனும் இவனே. பொருளாதாரம் திணறுவதும் இவனாலே, திணறுகிறது என்று கேலி செய்பவனும் இவனே. வறுமை பெருகுவதும் இவனாலே, பெருகிவிட்டதாக உருகுபவனும் இவனே. இந்த சட்டத்துக்கு தப்பிய குற்றவாளிகளை, சமூகத்தின் நச்சு பாம்புகளை சுட்டுக் கொன்றால் என்ன என்று ஒரு கணம் நினைத்தே, செத்துவிட்டால் நியாயம் கிடைக்காதே என்று வாழவிட்டேன். திருடியவன் திருட்டு நியாயமாகி விடுமா? திருட்டுத்தான் நியாயமாகாதே தவிர கல்லூரி நியாயமாகிவிடும். தண்டனை திருடியவனுக்குத்தானே தவிர கல்லூரிக்கு அல்ல. தண்டனைக்கு நான் தயார். தர்மம் தன் வேலையை செய்துவிட்டது. இதுதான் வழி என்று இந்த முறையை மேற்கொண்டேனே தவிர இதுதான் சரி என்று நான் வாதாட வரவில்லை. கொள்ளையடித்த பணத்தில் ஒரு சல்லிக்காசு கூட என் மகனுக்கோ எனக்கோ நான் பயன்படுத்தியதில்லை. யார் யாரிடமிருந்து திருடினேனோ அவர்கள் பேராலேயே வரவு வைத்தேன். யார் யாருக்கு கொடுத்தேனோ அவர்கள் பேராலேயே செலவெழுதினேன். இந்த பயங்கர முயற்சியில் நான் மடிந்து போனால் உண்மையில் உள்ள தொகையும் சர்க்காருக்கு தெரிய வேண்டுமே என்பதற்காக உயிரும் எழுதி வைத்திருக்கிறேன். கள்ளக்கணக்கு காலனா கிடையாது, உள்ள கணக்கு இங்கேயே இருக்கிறது. கொள்ளையடிக்க கூட்டம் சேர்த்தேனே,
வேறு எந்த வீட்டு பிள்ளையையாவது நான் அழைத்தேனா? என் சொந்தக்காரர்களையே கூட்டினேன். சுடப்பட்டால் சாவதற்கு துணிந்தவர்களையே கூட்டினேன். பெரிய சாகசக்காரி என்றும், கைகாரி என்றும், பெரிய திருடி என்றும் பணக்காரர்களாலே கூட்டப்பட்டாளே இந்த லூசி. இவள் யார் தெரியுமா? என் மகள். நான் பெற்ற மகள். நான் பெற்ற மகள். தாயை இழந்த இவனை என் கிறிஸ்தவ நண்பரிடம் கொடுத்து வளர்க்கச் செய்தேன். என் மகள் என்று தெரியாமலேயே வளரச் செய்தேன். ஆம், பெற்றெடுத்த என் செல்வத்தையே இந்த பெரும்பணிக்கு நான் அர்ப்பணித்தேன். இந்த பணியை தவிர வேறு எந்த பாவத்தையும் நான் செய்ததில்லை. ஆனால் இந்த பாவத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் சொல்ல வேண்டியது முடிந்துவிட்டது.